கோலமாவு கோகிலா திரைப்பட பாணியில் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் புறநகரில் MDMA என்ற விலை உயர்ந்த போதைப் பொருளை விநியோகிக்க முயன்ற இளம் பெண்ணை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்துள்ளனர். விசாரணையில் இந்த இளம்பெண் பெயர் லாவண்யா என்றும் தெலுங்கு திரைப்பட பிரபல நாயகன் ஒருவரின் ரகசிய காதலி என்ற தகவலும் வெளியாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிடிபட்ட லாவண்யாவுக்கு தெலுங்கு திரையுலகின் மேலும் பலருடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் புறநகர் பகுதியான நர்சிங்கியில் லாவண்யா MDMA போதைப் பொருளை விநியோகிக்க காத்திருந்ததை போலீசார் கண்டறிந்து மடக்கி கைது செய்துள்ளனர். பிடிபட்ட லாவண்யாவுடன் தற்போது தொடர்பில் உள்ளவர்கள் யார் யார் என போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர். போதைப் பொருளை கோவாவிலிருந்து கடத்தி வந்து ஹைதராபாத் நகரில் லாவண்யா விநியோகிப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். லாவண்யா ஏற்கனவே முகில்லா காவல் நிலைய போலீசாரால் போதைப் பொருள் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. முதல்வர் ரேவந்த் ரெட்டியின் உத்தரவின் பேரில் தெலங்கானாவை போதையில்லா மாநிலமாக மாற்ற நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதையொட்டி அனைத்து இடங்களிலும் தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. யாரேனும் போதைப் பொருள் விற்பனையில் சிக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரேவந்த் ரெட்டி ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனவே லாவண்யாவுடன் தொடர்பில் உள்ளவர்கள் வழக்கில் சிக்குவார்கள் என்பதால் தெலுங்கு திரையுலகில் அதிர்ச்சி நிலவுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.